பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கொஞ்சம் எங்க அப்பாவை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம அநேக வேளைகள்ல சொல்றோம்ல. என்கிட்ட கூட சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா நான் அப்பாவை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கு, ஏசப்பாவை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அருள்நாதர் இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எவ்வளவு ஒரு அழகு பாருங்கள் பிரியமானவர்களை. நம்ம அப்பாட்ட என்ன உண்டா? இரக்கங்களும் மன்னிப்புகளும். நம்ம பிள்ளைய நம்ம மன்னிக்கிறோம்ல, எத்தனை தடவை மன்னிப்போம்? எவ்வளவு தடவை வேணாலும் மன்னிப்போம். ஏன்னா என் பிள்ளை. பிரியமானவர்களே, நமக்கே அப்படின்னா நம்ம அப்பா எத்துணை விசை ஆனாலும் அவர்கிட்ட அப்பா அப்படின்னு ஓடி போயிட்டா அவர் மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவர். அவர்கிட்ட இன்னொரு காரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்னன்னா இரக்கம். இரக்கம். பிரியமானவர்களே, லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு நல்ல அப்பாக்கு ஒரு கெட்ட குமாரன் இருந்தாரா. என்ன செய்தாரு? ஆஸ்தியில் தனக்குரிய பங்கை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு அப்பாவை விட்டு தூரமா போய் அதை தவறான வழிகளில் எல்லாம் செலவழிச்சிட்டு திரும்ப அப்பாவை தேடி வாராரு. சாப்பாடு கூட இல்லை, பண்ணி சாப்பிடுற தவிட்டுக்கு ஏங்கினாராம். அப்பாவை தேடி வரும் பொழுது அப்பா என்ன செய்தார்? ஓடினாராம். வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஓடுகிற ஒரு தகப்பனை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஓடினார், தன் பிள்ளைய பார்த்து ஓடினார். அதுதான் நம்முடைய அப்பா. நம்ம அப்பா நம்மை நோக்கி ஓடி வருவார், ஓடி வருவார். அவருடைய அன்பை நமக்கு எடுத்து சொல்லத்தான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்படியாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தகப்பன் தன் மகன் தூரத்துல வர்றதை பார்த்து எழுந்து ஓடி அவனை கட்டி அணைத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்ம அப்பா ஓடி வருகிற தகப்பன் நம்ம தேடி ஓடி வருவார். அவரிடத்திலே இரக்கங்கள் அதிகமா இருக்கு. அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். என் அப்பா இரக்கமுள்ள அப்பா. ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதை மறைக்க இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு. அப்பா இரக்கமுள்ளவர். அவர்கிட்ட ஓடி வாங்க பிரியமானவர்களே. அப்பான்னு சொல்லிட்டா போதும். ஒருவேளை அவருக்கு விரோதமா முறுமுறுத்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. மனசுல அவரை நிந்திச்சீங்களா? ஏன் இப்படி செய்கிறார் அப்படி சொன்னீங்களா? அவர் கோபப்பட மாட்டாருங்க. ஓடி வருகிற அன்பு தகப்பனை இந்த காலை வேளையில நம்ம பார்க்கிறோம். அவரிடத்துல மன்னிப்புகள் அதிகமா உண்டு. கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாரு. நம்மை ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை நம்பணும். அதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு, தகப்பனின் அன்பு. அதை ருசி பாருங்கள் பிரியமானவர்களே. அவரை விட்டு ஒரு கேப், தூரமான மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? உணர்வுதான். பிசாசு அதை இன்னும் வலுப்படுத்த நினைப்பான். நீங்க என்ன செய்யுங்க? அவனுக்கு இடம் கொடுக்காதபடி அப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய கால்களை கட்டி அணைத்துக் கொள்வான். பிரியமானவர்களே, அவர் நம்மை சேர்த்து கொண்டு நம்முடைய தேவைகள் எல்லாம் கருத்தோடு கவனிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, உம்மிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் விலை கொடுத்து வாங்க முடியாத 2 காரியங்கள். இந்த உலகத்துல ஒரு தாயினிடத்துல தகப்பனிடத்துல மட்டும்தான் அது காணப்படக்கூடும். அப்பா, அது உங்ககிட்ட இருக்குப்பா. தாயினும் மேல
தகப்பனுக்கும் மேலா என் பரலோக தகப்பன் எங்களுக்காக இரக்கங்களையும் மன்னிப்புகளையும் வைத்திருக்கிறேன். அதை புரிந்து கொண்டு உங்களை நாங்க மறுபடியும் கிட்டி அணைத்துக் கொள்கிறோம். நாதா, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பதற்காய் நன்றி. இன்னைக்கு மேற்போட்டு கொள்ளுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.